கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அதிமுக தலைமையை தொடர்ந்து ஒரு நெருடலுக்கு உள்ளாகுது. தேர்தல் முடிகிறவரை அதை கொஞ்சம் தனிச்சுக்கலாம். ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள், அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா, இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு அதுல பங்கு இல்லை. ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவங்க பேசியிருக்கிறாங்க, நான் நம்புறேன். அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன். என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு, தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாத்திக்கிறேன். ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பாக்குறாரு, பிளக்க பாக்குறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்?